வருவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு சில கருத்துக்களை கூறினார். இதற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அமைச்சர் ரஞ்சித்குமார் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்கி சபாநாயகர் JCD பிரபாகர் உத்தரவிட்டார். குற்றச்சாட்டுகளுக்கு அவைக்குள் நீக்கப்படுகிறது. ஐயா கொஞ்சம் அமைதியை காத்து ஐயா கேஸ் ஓட்டி வக்கீலுகள்லாம் சாப்பிடுவாங்க ஐயா. அவங்க கட்சிக்காரரு எடப்பாடி கட்சிக்காரரு எல்லாமே விட்டு தொலைங்க ஐயா. இன்னையிலேருந்து இன்னையை விட்டு ஏயா இப்படி விஜய் கட்சிக்காரர் பிடிச்சிட்டு ஆடுறீங்க? உங்கள் வேலையில் வேலை அது ஒரு தொழில் செய்யறதுக்கு அவங்க முட்டுருவாங்க, நீங்கள் முட்டுருங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டாங்கிறத இந்த இவர் வடிவேல் சொன்னாப்புல அது ஒரு கூட்டத்தில் போய் என்ன சொன்னாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அது விட்டு தொலைங்க. அந்த அவங்க வேலை நிறைய இருக்குது. வக்கீல் சாப்பிடுவார், கோர்ட்டில் சாப்பிடுவார். இவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு இருந்தால் வீதிங்க அந்த காலத்தில் வீதி கோணையாக போகும் பட்டாப்பு இல்லாமல். அப்போது நீங்கள் இப்பவும் இருக்கிற அந்த வீதிகளில் கிராமத்து புறத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊருகள்லாம் வளைச்சி போகுது. இப்போ மைனராக வந்து 40 அடி விடுவானு, 40 அடி 60 அடி விடுவானு, 2 லாரி போகிற மாதிரி வர மாதிரி பெரிய நகரத்துக்கு போகும்போது அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. மாநகராட்சியில் அப்படி இருந்தால் தான் பிளான் கொடுப்பா. அதுலேயுமே 4 பக்கம் தடம் விடுவோன்னு அந்த காட்டுக்காருக்குன்னு மாநகராட்சியில் ஒரு இது இருக்குது. ஊராட்சி ஒன்றியத்துலேயும் பூமி வைக்கும்போது பூமி வச்சுட்டு போயிட்டு அவனுக்கு தடம் வேணும்னு அந்த பூமிக்கான தடம் விடணும். ஆனால் அந்த தடம் விடுறத பல வீட்டுக்காரரு அந்த சைட்டு போட்டவ அதை விற்காமையே வச்சு விட்டு போட்டு வந்துடுவான். அது ஊருக்காரன் போய் அது கேஸ் ஓட்டு பண்ண முடியாது. அந்த தடத்தை அடைச்சிக்கிறதெல்லாம் பார்த்து ஏற்கனவே அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்க. எங்கேருந்து அந்த பிளானுக்கு போகுது அந்த இல்லைன்னு அந்த இடத்துக்கு போகாமல் இல்லை ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறத அதையெல்லாம் பாருங்கள் ஐயா. புதுசாக வந்த ஆளுங்க ஏங்க மனுஷனை கலைஞர் வேலை சொல்கிறது, ஒன்றொருத்தர் அண்ணாத்துறை வேலை சொல்கிறது, எம்ஜிஆர் வாழ்காங்கிறது, பெரியார் வாழ்காங்கிறது, எல்லா நாட்டில் வாழ்த்து, ராஜீவ்காந்தி வாழ்த்து ஆச்சு பார்த்தியா, அவர் மேலே போய் வாழ்த்து, எல்லா உலகமே இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். காலங்கெட்டு போய் நம்ம வேலையை என்னக்குது, நம்ம மக்கள் வேறு மாதிரி வந்து சம்பாதிச்சாங்க. நீங்களும் சம்பாதிங்க. சம்பாதிக்கணுன்னா ஒரு நியாயமாக சம்பாதிங்க. வணக்கம்.